அப்போ அவங்க சொன்னாங்க, உன் தாய் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுவதை நீ விரும்பியா அப்படின்னு கேட்குறேன். அது எப்படி விரும்ப? யாருமே விரும்ப மாட்டாங்களே. உன்னுடைய மகள் அப்படி ஈடுபடுவதை விரும்புவியா? நிச்சயமாக விரும்ப மாட்டேன். நான் இல்லை, யாருமே விரும்ப மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதை கேட்குறாங்க. உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மாமி, உன்னுடைய சின்னம்மா, இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லிகிட்டே வர்றாங்க சரதாசனம். இதில் யாரையுமே விரும்ப மாட்டாங்க. அப்போ இதே மாதிரி தானே நீ யாரோட ஈடுபடணும் சரதாசனுடைய கருத்து. இது வரைக்கும் ஹதீது. இதனுடைய கருத்து என்னன்னா, அப்போ நீ யாரோட விபச்சாரத்தில் ஈடுபடணும் அப்படின்னு விரும்புறியோ அவங்களுக்கும் என்ன செஞ்சுங்க, ஒரு தந்தை இருப்பார், ஒரு உறவு இருக்கும், இது இல்லையா? அவர் யாருக்காவது ஒரு சகோதரியா இருப்பார், அது யாருக்காவது பிள்ளையா இருப்பார். அவருடைய மனநிலை அப்படி தானே இருக்கும். அப்படிங்கிறத மென்மையாக போதிச்சுட்டு அவங்களுடைய நெஞ்சில் அப்படி தடவி கொடுத்து, இறைவா எதகு அலைஹி, அவங்களுடைய நெஞ்சில் கையை வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மஃபிர் தம்பா வதஹிர் கல்பா, இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவருடைய கல்பை தூய்மைப்படுத்து, அவருடைய மானப்பகுதியை என்ன செய்து பாதுகாத்துக்கொள் அப்படின்னு ஒரு துவாவை அவருக்காக செய்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த வாலிபர் ஒருபோதும் தவறின் பக்கம் திரும்பியே பார்த்ததில்லைன்னு அறிய முடியும். ஃபலம் யகுன் பஅத ذلك الفتى يلتفت الى شيء, யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார்.